வியூவர்ஸ் வணக்கம். ஆஸ்ட்ரோ அரிச்சுவடியிலேருந்து உங்கள் ரேவதி தண்டபாணி பேசுகிறேன். நீங்கள் மொதல் தடவையாக என்னுடைய வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்குமான மார்ச் 2024 மாத ராசி பலன்கள். அன்பார்ந்த மேஷ ராசி, மேஷ லக்ன, அஸ்வதி, பரணி, கிருத்திகை 1ஆம் பாத நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான மார்ச் 2024 மாத ராசி பலன்கள். உங்கள் ராசிநாதனும் 8 செவ்வாய் மார்ச் 14 வரை 10ஆம் இடமான மகரத்தில் உச்சமாகவும் பிறகு லாபஸ்தானமான கும்பத்திலும் சஞ்சரிக்கிறார். எனவே ராசிநாதனின் நிலை மாதம் முழுவதும் சாதகமாக உள்ளது. ஆனால் மாத முதற்பகுதியில் விரயங்கள் இருக்கும், பிற்பகுதி லாபங்கள் நிறைந்ததாக இருக்கும். தொழில், வியாபார, உத்தியோக வகையில் மேன்மையாகவும் இருக்கும். 2-7 சுக்கிரன் 10ஆம் இடமான மகரத்திலிருந்து மார்ச் 8 அன்று 11ஆம் இடமான கும்பத்துக்கு செல்கிறார். பண வரவு அபரிமிதமாக இருக்கும். குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை அமையும். குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பர். கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்கும். நண்பர்கள், தொழில் கூட்டாளிகள் ஒத்துழைப்பர். பெண்களின் தேவைகள் யாவும் பூர்த்தியாகும். பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் மேன்மை அடைவர். கலைத்துறையினருக்கு மிகவும் சாதகமான மாதம். தடைப்பட்டு வந்த திருமணங்கள் நடக்கும் வாய்ப்பு அதிகம். காதல் வாழ்க்கை சுமூகமாக இருக்கும். திருமணத்தில் முடியும் வாய்ப்புகளும் அதிகம். 3-6 புதன் மார்ச் 2 முதல் 12ஆம் இடமான மீனத்தில் சஞ்சரிக்கிறார். உங்கள் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். உங்கள் தைரியம், வீரியம் மேலோங்கும். இளைய சகோதரர் வகையில் விரயங்கள், அலைச்சல்கள் இருக்கலாம். மாணவர்கள் கல்வி கேள்விகளில் மேம்படுவர். வெளிநாடு சென்று படிக்க விரும்புபவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். 4 சந்திரன் 7ஆம் இடமான துலாத்தில் இருக்க மாதம் பிறக்கிறது. சுக சௌகரியங்களுக்கு குறைவில்லை. வீடு, மனை, வாகன சுகங்கள் மேம்படும். தாயின் உடல்நிலையில் குறிப்பிட்ட முன்னேற்றம் இருக்கும். 5 சூரியன் மாத முதற்பகுதியில் 11ஆம் இடமான கும்பத்திலும் மாத பிற்பகுதியில் 12ஆம் இடமான மீனத்திலும் சஞ்சரிக்கிறார். முதல் பகுதி அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் மேன்மை தரும். பிற்பகுதியில் விரயங்கள், அலைச்சல்கள் இருக்கும், தவிர்க்கவும் முடியாது. 9-12 குரு உங்கள் ராசியான மேஷத்தில் இருக்கிறார். தந்தை வழி உதவியும் ஆதரவும் கிடைக்கும். வீட்டில் விசேஷங்களாலும் கொண்டாட்டங்களாலும் உறவினர் வருகையாலும் விரயங்கள், அலைச்சல்கள் இருக்கும். குரு பார்வை 5ஆம் இடமான சிம்மம், 7ஆம் இடமான துலாம், 9ஆம் இடமான தனுசில் விழுகிறது. குழந்தைகள் கல்வி கேள்விகளிலும் பல வகையிலும் மேம்படுவர். அவர்களை நினைத்து நீங்கள் பெருமிதம் அடைவீர்கள். மன மகிழ்ச்சிக்கு குறைவிருக்காது. கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்கும். நண்பர்கள், தொழில் கூட்டாளிகள் ஒத்துழைப்பர். தந்தையின் உடல்நிலையில் குறிப்பிட்ட முன்னேற்றம் இருக்கும். 10-11 சனி 11ஆம் இடமான கும்பத்தில் இருந்து பல வகையிலும் உங்களுக்கு நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறார். எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கும். நீண்ட நாளைய ஆசைகள் நிறைவேறும். மூத்த சகோதரர்கள் ஒத்துழைப்பர். தொழில், வியாபார, உத்தியோக வகையில் மேன்மையே. உங்கள் கடின உழைப்புக்கும் செயல்திறனுக்குமான அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கும். சனி பார்வை உங்கள் ராசி 5ஆம் இடமான சிம்மம், 8ஆம் இடமான விருச்சிகத்தில் விடுகிறது. உங்கள் நடவடிக்கையாலும் பேச்சுக்களாலும் மற்றவர்கள் பாதிக்காதவாறு பார்த்து கொள்ளவும். குழந்தைகள் நடவடிக்கையிலும் நட்பு வட்டத்திலும் கவனம் தேவை. வம்பு வழக்குகளில் இருந்து விலகி இருப்பது நன்மை. 6இல் இருக்கும் கேத்துவாலும் 12இல் இருக்கும் ராகுவாலும் பிரச்சனைகள் இல்லை. 12இல் இருக்கும் ராகு வெளிநாடு வாழ் உறவினர்கள், நண்பர்கள், வேற்றுமொழி வேற்றுமத்தினரின் ஆதரவு கிடைக்கச் செய்வார். கிரகங்களால் ஏற்படும் சஞ்சலங்கள், குழப்பங்கள் தீர தெய்வ வழிபாடு, ஆன்மீக சிந்தனை இவற்றுடன் யோகா, தியானம் போன்றவை கை கொடுக்கும். முருகன் வழிபாடும் தட்சிணாமூர்த்தி வழிபாடும் மேன்மை தரும். சந்திராஷ்டம தினங்கள் மார்ச் 2 மதியம் முதல் 3, 4, 30, 31. அன்பார்ந்த ரிஷபராசி, ரிஷப லக்ன, கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதம், ரோகிணி, மிருகசீஷம் 1, 2ஆம் பாத நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான மார்ச் 2024 மாத ராசி பலன்கள். உங்கள் ராசிநாதனும் 6 சுக்கிரன் மார்ச் 8 முதல் 10ஆம் இடமான கும்பத்தில் சஞ்சரிக்கிறார். 6 10இல் இருப்பதால் அரசாங்க உத்தியோகத்துக்காக பரீட்சை எழுதி காத்திருப்பவர்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கும் வாய்ப்பு அதிகம். ராசிநாதன் 10இல் வருவதால் விரயங்கள் ஏற்படலாம். பெண்களின் தேவைகள் யாவும் பூர்த்தியாகும். பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் மேன்மை அடைவர்.
கலைத்துறையினருக்கு சாதகமான மாதம். திருமணங்கள் ஏற்பாடு செய்து நடத்தலாம். காதல் வாழ்க்கை சுமூகமாக இருக்கும். எதிரிகள் பலமிழப்பர். 2-5 கூடிய புதன் 11ஆம் இடமான மீனத்தில் மார்ச் 2 முதல் சஞ்சரிக்கிறார். குழந்தைகள் கல்வி கேள்விகளிலும் பல வகையிலும் மேம்படுவர். அவர்களை நினைத்து நீங்கள் பெருமிதம் அடைவீர்கள். மன மகிழ்ச்சி பெருகும். பண வரவு அபரிமிதமாக இருக்கும். குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை அமையும். குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பர். மாணவர்கள் கல்வி கேள்விகளில் மேம்படுவர். நினைத்த இடத்தில் விரும்பிய பாடம் படிக்கும் சூழ்நிலை அமையும். நீண்ட நாளை ஆசைகள் நிறைவேறும். எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கும். 3 கூடிய சந்திரன் 6ஆம் இடமான துலாத்தில் இருக்க மாதம் பிறக்கிறது. முயற்சிகள் வெற்றியாகும். தைரியம் வீரியம் மேலோங்கும். சந்தோஷம் பெருகும். மாத முதற்பகுதியில் 4 கூடிய சூரியன் 10ஆம் இடமான கும்பத்திலும் மாத பிற்பகுதியில் 11ஆம் இடமான மீனத்திலும் சஞ்சரிக்கிறார். எனவே மாதம் முழுவதும் அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் மேன்மை தரும். பொருளுதவியும் திரவிய லாபமும் கிடைக்கும். 7-12 கூடிய செவ்வாய் மார்ச் 14 வரை மகரத்தில் உச்சமாகவும் பிறகு 10ஆம் இடமான கும்பத்திலும் சஞ்சரிக்கிறார். மாத ஆரம்பத்தில் விரயங்கள் இருந்தாலும் மாத பிற்பகுதியில் பண வரவு இருக்கும். கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்கும். நண்பர்கள் தொழில் கூட்டாளிகள் ஒத்துழைப்பர். சயன சுகம் மேம்படும். விரயங்கள் அலைச்சல்கள் இருக்கும். தவிர்க்கவும் முடியாது. 8-11 கூடிய குரு 12ஆம் இடமான மேஷத்தில் சஞ்சரிக்கிறார். இதுவரை நிலுவையில் இருந்த வழக்குகள் முடிவுக்கு வரும். மூத்த சகோதரர்கள் ஒத்துழைப்பர். நீண்ட நாளைய ஆசைகள் நிறைவேறும். எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கும். குரு பார்வை 4ஆம் இடமான சிம்மம், 6ஆம் இடமான துலாம், 8ஆம் இடமான தனுசில் விழுகிறது. சுக சௌகரியங்களுக்கு குறைவில்லை. வீடு மனை வாகன சுகங்கள் மேம்படும். தாயின் உடல்நிலையில் குறிப்பிட்ட முன்னேற்றம் இருக்கும். எதிரிகள் பலமிழப்பர். பழைய கடன்கள் அடைப்படும். இதுவரை உடலில் இருந்த நோய் தீரும். நிலுவையில் இருந்த வழக்குகள் முடிவுக்கு வரும். 9-10 கூடிய சனி 10ஆம் இடமான கும்பத்திலிருந்து தொழில் வியாபார உத்தியோக வகையில் கடின உழைப்பால் மேன்மையடைய செய்வார். தந்தையின் உடல்நிலையிலும் முன்னேற்றம் இருக்கும். சனி பார்வை 12ஆம் இடமான மேஷம், 4ஆம் இடமான சிம்மம், 7ஆம் இடமான விருச்சிகத்தில் விழுகிறது. விரயங்கள் அலைச்சல்களை தவிர்க்க முடியாது. உங்கள் கம்ஃபர்ட் ஜோன் டிஸ்டர்ப் ஆகலாம். கணவன் மனைவி உறவில் 3வது மனிதர் தலையீட்டை தவிர்க்கவும். நண்பர்கள் தொழில் கூட்டாளிகளிடம் டைரக்டாக டீல் செய்யவும். 5இல் இருக்கும் கன்னி கேதுவால் மனக்குழப்பங்கள் சஞ்சலங்கள் ஏற்படலாம். 11இல் இருக்கும் மீனராகுவால் வெளிநாடு வாழ் உறவினர்கள் நண்பர்கள் வேற்றுமொழி வேற்றுமத்தினரின் உதவியும் ஆதரவும் கிடைக்கும். ராகு கேதுக்களால் ஏற்படும் குழப்பங்களும் சஞ்சலங்களும் தீர தெய்வ வழிபாடு, ஆன்மீக சிந்தனை இவற்றுடன் யோகா தியானம் போன்றவை கை கொடுக்கும். மகாலட்சுமி வழிபாடும் தட்சிணாமூர்த்தி வழிபாடும் மேன்மை தரும். சந்திராஷ்டம தினங்கள் மார்ச் 5-6. அன்பர்ந்த மிதுன ராசி, மிதுன லக்ன, மிருகசீஷம் 3-4ஆம் பாதம், திருவாதிரை, புனர்பூசம் 1-2-3ஆம் பாத நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான மார்ச் 2024 மாத ராசி பலன்கள். உங்கள் ராசிநாதனும் 4 கூடையனுமான புதன் 10ஆம் இடமான மீனத்தில் சஞ்சரிக்கிறார். ராசிநாதன் புதன் 10ஆம் இடத்தில் அமர்ந்து லட்சுமிகரத்தை கொடுக்க உள்ளார். சுக சௌகரியங்களுக்கு குறைவிருக்காது. வீடு மனை வாகன யோகங்கள் அமையும். தாயின் உடல்நிலையில் குறிப்பிட்ட முன்னேற்றம் இருக்கும். ஆனால் ராசிநாதன் ராகுவுடன் சஞ்சரிப்பதால் சஞ்சலங்கள், குழப்பங்கள், வேலை மாறுவோமா, வெளிநாட்டுக்கு சென்று படிப்போமா, இடம் மாறுவோமா என பல வகையில் குழப்பங்கள் இருக்கும். மற்றவர்கள் இன்ஃப்ளூயன்ஸால் இவைகள் ஏற்படலாம். எனவே சுயமாக உங்கள் நிலைமையை யோசித்து முடிவெடுக்கவும். மாணவர்கள் படிப்பில் டிஸ்ட்ராக்ஷன் வராமல் படிப்பில் கவனம் செலுத்தி படிக்க வேண்டும். 2 கூடைய சந்திரன் 5ஆம் இடமான துலாத்தில் சஞ்சரிக்கிறார். மன மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். பணவரவு தங்கு தடையின்றி இருக்கும். குடும்ப வாழ்வு சுமூகமாக இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பர். ஆனால் மாத முற்பகுதியில் நிலைமை வேறாக இருக்கும். 3 கூடை சூரியன் மாத முதற்பகுதியில் 9ஆம் இடமான கும்பத்திலும் மாத பிற்பகுதியில் 10ஆம் இடமான மீனத்திலும் சஞ்சரிக்கிறார். எனவே மாத பிற்பகுதி முற்பகுதியை விட அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் மேன்மையானது. உங்கள் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். தைரியம் வீரியம் மேலோங்கும். இளைய சகோதரர்கள் ஒத்துழைப்பர். 5-12 கூடைய சுக்கிரன் மார்ச் 8 முதல் 9ஆம் இடமான கும்பத்தில் சஞ்சரிக்கிறார். குழந்தைகள் கல்வி கேள்விகளிலும் பல வகையிலும் மேம்படுவர். அவர்களை நினைத்து நீங்கள் பெருமிதம் அடைவீர்கள். ஆடை ஆபரண ஆடம்பர பொருட்கள் வாங்கும் வகையில் சுப விரயங்கள் இருக்கும். பெண்களின் தேவைகள் யாவும் பூர்த்தியாகும். பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் மேன்மை அடைவர். கலைத்துறையினருக்கு சாதகமான மாதம். திருமணம் பற்றிய முடிவுகள் மாத பிற்பகுதியில் எடுப்பீர்கள்.
லவ் ரிலேஷன்ஷிப் ஏற்ற இறக்கத்துடன் இருக்கும். வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது சைலன்சர் பட்டு தீக்காயங்கள் ஏற்படலாம். எனவே மாத முற்பகுதியில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். 6-11 கூடிய செவ்வாய் 8ஆம் இடமான மகரத்தில் உச்சநிலையில் இருந்து மார்ச் 14 முதல் 9ஆம் இடமான கும்பத்தில் சஞ்சரிக்கிறார். எனவே மாத முதற்பகுதி சாதகமாக இல்லை. எதிலும் இழுபறி இருக்கும். முடிவுகள் எடுப்பதில் தாமதம் ஏற்படும். உடல்நிலையில் கவனம் தேவை. பிற்பகுதியில் நீண்ட நாளைய ஆசைகள் நிறைவேறும். எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கும். மூத்த சகோதரர்கள் ஒத்துழைப்பர். 7-10 கூடிய குரு 11ஆம் இடமான மேஷத்தில் சஞ்சரிக்கிறார். கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்கும். நண்பர்கள் தொழில் கூட்டாளிகள் ஒத்துழைப்பர். திருமண ஏற்பாடுகள் மாத இறுதிக்கு தள்ளி போடலாம். தொழில் வியாபார உத்தியோக வகையில் மேன்மை. உத்தியோகம் செய்யும் இடத்தில் உங்கள் செயல்திறனுக்கும் கடின உழைப்புக்குமான அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கும். சம்பள உயர்வுக்கான வழிவகைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். குரு பார்வை 3ஆம் இடமான சிம்மம், 5ஆம் இடமான துலாம், 7ஆம் இடமான தனுசில் விழுவதால் குழந்தைகள் நலம், கணவன் மனைவி உறவு இவைகள் சாதகமாக இருக்கும். முயற்சிகள் வெற்றியாகும். 8-9 கூடிய சனி 9ஆம் இடமான கும்பத்தில் இருந்து நன்மை தருகிறார். சனி பார்வை 11ஆம் இடமான மேஷம், 3ஆம் இடமான சிம்மம், 6ஆம் இடமான விருச்சிகத்தில் விழுகிறது. முயற்சிகள் பலிதமாக கடினமாக உழைக்க வேண்டி வரும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கவும். 10ல் இருக்கும் மீன ராகுவால் வெளிநாடு வாழ் உறவினர்கள் நண்பர்களின் உதவியும் வேற்றுமொழி வேற்றுமத்தினரின் ஆதரவும் கிடைக்கும். 4ல் இருக்கும் கன்னிக்கேதுவால் ஏற்படும் குழப்பங்களும் சஞ்சலங்களும் தீர தெய்வ வழிபாடு, ஆன்மீக சிந்தனை இவற்றுடன் யோகா தியானம் போன்றவை கை கொடுக்கும். திருப்பதி பெருமாள் வழிபாடும் விநாயகர் வழிபாடும் மேன்மை தரும். சந்திராஷ்டம தினங்கள் மார்ச் 7-8. அன்பர்ந்த கடக ராசி, கடக லக்ன, புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம் நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான மார்ச் 2024 மாத ராசி பலன்கள். உங்கள் ராசிநாதன் சந்திரன் 4ஆம் இடமான துலாத்தில் இருக்க மாதம் பிறக்கிறது. எனவே சுக சௌகரியங்களுக்கு குறைவிருக்காது. 2 கூடிய சூரியன் மாத முற்பகுதியில் 8ஆம் இடமான கும்பத்தில் சனியுடனும் மாத பிற்பகுதியில் 9ஆம் இடமான மீனத்திலும் சஞ்சரிக்கிறார். மாத முற்பகுதியில் குடும்பத்தில் குழப்பங்கள் இருக்கலாம். குடும்ப உறுப்பினர்கள் முரண்படலாம். அமைதி காக்க நன்மை. மாத பிற்பகுதியில் குடும்ப சூழ்நிலை நேராகலாம். பிற்பகுதியில் பணவரவு ஓரளவு நன்றாக இருக்கும். அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் மாத பிற்பகுதியே நன்மை தரும். 3-12 கூடிய புதன் 9ஆம் இடமான மீனத்தில் சஞ்சரிக்கிறார். உங்கள் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். தைரியம் வீரியம் மேலோங்கும். இளைய சகோதரர்கள் ஒத்துழைப்பர். விரயங்கள் அலைச்சல்கள் இருக்கவே செய்யும். மாணவர்கள் கல்வி கேள்விகளில் மேம்படுவர். நினைத்த மதிப்பெண்கள் கிடைக்கும் வாய்ப்பு உண்டு. தந்தை வழி உதவியும் ஆதரவும் கிடைக்கும். 4-11 கூடிய சுக்கிரன் மார்ச் 8 முதல் 8ஆம் இடமான கும்பத்தில் சஞ்சரிக்கிறார். வீடு மனை வாகனங்கள் வாங்கும் எண்ணங்களை தள்ளி போடலாம். தாயின் உடல்நிலையில் கவனம் தேவை. சுக சௌகரியங்களில் சிறிது இடைஞ்சல்கள் இருக்கலாம். நீண்ட நாளைய ஆசைகள் நிறைவேறுவதில் தாமதங்கள் உண்டாகும். லாபங்கள் கைக்கு கிடைப்பதில் தடைகள் இருக்கலாம். மூத்த சகோதரர்கள் ஒத்துழைப்பது கடினம். பெண்களின் தேவைகள் யாவும் நிறைவேறுவது கடினம். பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். கலைத்துறையினருக்கு அவ்வளவு சாதகமான மாதம் இல்லை. திருமண ஏற்பாடுகளை தள்ளி போடலாம். காதல் வாழ்க்கை கரடு முரடாக இருக்கும். 5-10 கூடிய செவ்வாய் மார்ச் 14 வரை 7ஆம் இடமான மகரத்தில் உச்சமாகவும் அதன் பிறகு 8ஆம் இடமான கும்பத்திலும் சஞ்சரிக்கிறார். குழந்தைகள் முரண்படலாம். அவர்களது நடவடிக்கையிலும் நட்பு வட்டத்திலும் கவனம் தேவை. தொழில் வியாபார உத்தியோக வகையில் நீங்கள் நினைத்ததை செய்ய முடியாமல் போகலாம். புதிய இன்வெஸ்ட்மெண்ட், புதிய வேலை, தொழில் இந்த மாதம் வேண்டாம். இருக்கும் இடத்தில் எந்த எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் எதிரிகளிடமிருந்தும் வம்பு வழக்குகளில் இருந்தும் விலகி இருப்பது நலம். காரணம், முக்கியமான கிரகங்கள் 8ல் இருக்கும் சனியுடன் இணைவதே. 6-9 கூடிய குரு 10ஆம் இடமான மேஷத்தில் சஞ்சரிக்கிறார். பழைய கடன்கள் அடைபடும். உடலில் இதுவரை இருந்த நோய் தீரும். தந்தை வழி உதவியும் ஆதரவும் கிடைக்கும். தொழில் வியாபார உத்தியோக வகையில் ஒரு திருப்தி இல்லாத சூழ்நிலை இருக்கும். குரு பார்வை 2ஆம் இடமான சிம்மம், 4ஆம் இடமான துலாம், 6ஆம் இடமான தனுசில் விடுகிறது. பணவரவு நன்றாக இருக்கும். குடும்பத்தில் 3வது மனிதர் தலையீட்டை தவிர்க்கவும். தாயின் உடல்நிலையில் குறிப்பிட்ட முன்னேற்றம் இருக்கும். 7-8 கூடிய சனி 8ஆம் இடமான கும்பத்தில் இருந்து பல வகையிலும் பிரச்சனைகள், குழப்பங்கள், சஞ்சலங்களை கொடுத்து வருகிறார்.
இதனுடன் முக்கியமான கிரகங்களின் இணைவுகளும் இந்த மாதம் 8இல் நடப்பதால் இடி விழுந்தால் கூட ஒன்றுமில்லாதது போல் எதிர்ப்பு காட்டாமல் செல்ல இந்த மாதம் ஓடும். சனி பார்வை 10ஆம் இடமான மேஷம், 2ஆம் இடமான சிம்மம், 5ஆம் இடமான விருச்சிகத்தில் விடுகிறது. தொழில், வியாபார, உத்தியோகம், குடும்பம், குழந்தைகள் வகையில் ஒன்று போனால் ஒன்று வரும். 9இல் இருக்கும் மேஷராகுவாலும் 3இல் இருக்கும் கன்னிக்கேத்துவாலும் ஏற்படும் குழப்பங்களும் சஞ்சலங்களும் தீர தெய்வ வழிபாடு, ஆன்மீக சிந்தனை இவற்றுடன் யோகா, தியானம் போன்றவை கை கொடுக்கும். ஆஞ்சநேயர், பைரவர் வழிபாட்டோடு சிவன் வழிபாடு மேன்மை தரும். சந்திராஷ்டம தினங்கள் மார்ச் 9, 10. அன்பர்ந்த சிம்ம ராசி, சிம்ம லக்ன, மகம், பூரம், உத்திரம் 1ஆம் பாதம் நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான மார்ச் 2024 மாத ராசி பலன்கள். உங்கள் ராசிநாதன் சூரியன் மாத முதற் பகுதியில் 7ஆம் இடமான கும்பத்தில் சனியுடன் சஞ்சரிக்கிறார். மாத பிற்பகுதியில் 8ஆம் இடமான மீனத்தில் ராகுவுடன் சஞ்சரிக்கிறார். மாத முதற் பகுதியில் கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்கும். ஆனால் கணவன் மனைவி விவகாரத்தில் 3வது மனிதர் தலையீட்டை தவிர்ப்பது நன்மை தரும். நண்பர்கள், தொழில் கூட்டாளிகளுடன் டைரக்ட் டீலிங் வைத்துக் கொள்ளவும். பின்பாதையில் வம்பு வழக்குகளிலிருந்து விலகி இருக்கவும். அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் மாத முற்பகுதி சாதகமாக அமையும். 2-11 கூடைய புதன் 8ஆம் இடமான மீனத்தில் நீச்சமடைகிறார். குடும்பத்தில் வேலைபளு அதிகமாகி சமாளிப்பதற்குள் விழி பிதுங்கிவிடும். சமாளிப்பதற்கு தயாராகி கொள்ளுங்கள். பணவரவு தேவைக்கேற்ப இருக்கும். நீண்ட நாளை ஆசைகள் நிறைவேற தாமதமாகலாம். லாபங்கள் கைக்கு கிடைப்பதில் தடைகள் இருக்கும். மாணவர்கள் கல்வி கேள்விகளில் கவனம் சிதற வாய்ப்பு உண்டு. ஆசிரியர், பெற்றோர்களின் அறிவுரைகளை கேட்டு கல்வி விஷயத்தில் செயல்படவும். 3-10 கூடைய சுக்கிரன் மார்ச் 8 முதல் 7ஆம் இடமான கும்பத்தில் சஞ்சரிக்கிறார். உங்கள் முயற்சிகள் மார்ச் 7-15 வரை சுலபமாக நிறைவேறும். தைரியம், வீரியம் மேலோங்கும். இளைய சகோதரர்கள் ஒரு சமயம் இருப்பது போல் மறுசமயம் இருக்க வாய்ப்பில்லை. தொழில், வியாபார, உத்தியோக வகையில் மார்ச் 7 முதல் 14 வரை முயற்சிகள் செய்ய புதிய வேலை மாற்றம் போன்றவை அமையும். பெண்களின் தேவைகள் பூர்த்தியாகும். பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் முன்னேற கடுமையாக உழைக்க வேண்டி வரும். கலைத்துறையினருக்கு ஏற்ற இறக்கம் நிறைந்த மாதம். திருமணம் நடக்கும் வாய்ப்பு, தசாபுக்திகள் சாதகமாக இருக்க அமையும். காதல் வாழ்க்கை ஏற்ற இறக்கம் உள்ளதாக இருக்கும். 4-9 கூடிய செவ்வாய் மார்ச் 14 வரை 6ஆம் இடமான மகரத்தில் உச்சமாகவும் பிறகு 7ஆம் இடமான கும்பத்திலும் சஞ்சரிக்கிறார். எனவே செவ்வாய் 6இல் இருந்தாலும் 7இல் இருந்தாலும் உங்களுக்கு நன்மையே செய்வார். சுக சௌகரியங்களுக்கு குறைவிருக்காது. வீடு, மனை, வாகன சுகங்கள் மேம்படும். தாயின் உடல்நிலையில் முன்னேற்றம் இருக்கும். தந்தை வழி உதவியும் ஆதரவும் இருக்கும். ஆனால் செவ்வாய் சனி சம்பந்தம் ஏற்படுவதால் பெற்றோர் பிரச்சனையால் கவலை கொள்வீர்கள். 5-8 கூடைய குரு 9இல் இருப்பது ஆறுதலான அமைப்பு. குழந்தைகள் கல்வி கேள்விகளில் மேம்படுவர். அவர்களை நினைத்து பெருமிதம் அடைவீர்கள். இதுவரை நிலுவையில் இருந்த வழக்குகள் முடிவுக்கு வரும். குரு பார்வை உங்கள் ராசியான சிம்மம், 3ஆம் இடமான துலாம், 5ஆம் இடமான தனுசில் விடுகிறது. ராசிக்கு சனி, குரு இருவரது பார்வையும் விழுவதால் உங்கள் மனநிலை முடிவெடுப்பதில் குழம்பும். முயற்சிகள் வெற்றியாகும். தைரியம், வீரியம் மேலோங்கும். குழந்தைகளின் முன்னேற்றத்தை கண்டு மகிழ்ச்சி அடைவீர்கள். 6-7 கூடைய சனி 7ஆம் இடமான கும்பத்தில் கண்டச்சனியாக இருந்து மனதளவிலும் உடலளவிலும் பிரச்சனைகளை கொடுக்கிறார். காரணம் உங்களது அரைகுறையான புரிதலே. எனவே பொறுமையாக யோசித்து செயல்படவும். சனி பார்வை 9ஆம் இடமான மேஷம், உங்கள் ராசியான சிம்மம், 4ஆம் இடமான விருச்சிகத்தில் விழுவதால் தாய் தந்தையர்கள் வகை பிரச்சனை 4, 9 ஆகிய இடங்களுக்கு சனி பார்வை விழுவதால் இருக்கவே செய்யும். 2இல் இருக்கும் கன்னிக்கேத்துவாலும் 8இல் இருக்கும் மீனராகுவாலும் ஏற்படும் குழப்பங்கள், சஞ்சலங்கள் தீர தெய்வ வழிபாடு, ஆன்மீக சிந்தனை இவற்றுடன் யோகா, தியானம் போன்றவை கை கொடுக்கும். 12 கூடைய சந்திரன் 4ஆம் இடமான துலாத்தில் இருக்க மாதம் பிறக்கிறது. அனாவசியமான விரயங்களும் அலைச்சல்களும் இருக்கும். சூரிய வழிபாடும் பைரவர் வழிபாடும் மேன்மை தரும். சந்திராஷ்டம தினங்கள் மார்ச் 11, 12. அன்பர்ந்த கன்னி ராசி, கன்னி லக்ன, உத்தரம் 2, 3, 4ஆம் பாதம், ஹஸ்தம், சித்திரை 1, 2ஆம் பாத நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான மார்ச் 2024 மாத ராசி பலன்கள். உங்கள் ராசிநாதனும் 10 கூடையனுமான புதன் 7ஆம் இடமான மீனத்தில் ராகுவுடன் நீச்ச நிலையில் சஞ்சரிக்கிறார். மனதில் பதற்றமும் ஒரு சஞ்சலமான சூழ்நிலையும் இருக்கும். இதுவா அதுவா என்று முடிவெடுப்பதில் தாமதம். தொழில், வியாபார, உத்தியோக வகையிலும் ஒரு திருப்தி இல்லாத சூழ்நிலை அமையும். 7இல் ராசிநாதன் நீச்சமடைவதால் கணவரானால் மனைவியை நினைத்து, மனைவியானால் கணவனை நினைத்து வேண்டாத கவலை கொள்வீர்கள்.
மாணவர்கள் என்ன படிக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்ததை முயற்சி எடுத்து செய்ய வேண்டும். கல்வியில் கவனம் சிதறாமல் பார்த்து கொள்ள வேண்டும். 2-9 சுக்கிரன் மார்ச் 8 முதல் 6ஆம் இடமான கும்பத்தில் சஞ்சரிக்கிறார். பணவரவு தேவைக்கேற்ப இருக்கும். குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவ ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல ஒற்றுமை நிலவும். தந்தையின் உடல்நிலையில் கவனம் தேவை. பெண்களின் தேவைகள் யாவும் பூர்த்தியாகும். ஆனால் கடினமாக உழைக்க வேண்டும். பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் முன்னேற மிக கடினமாக செயல்பட வேண்டும். கலைத்துறையினருக்கு ஏற்ற இறக்கமுள்ள மாதம். திருமண ஏற்பாடுகளை தள்ளி போடலாம். காதல் வாழ்க்கை சுமூகமாக இருக்க வாய்ப்பில்லை. 3-8 செவ்வாய் மார்ச் 14 வரை 5ஆம் இடமான மகரத்தில் உச்சமாகவும் பிறகு 6ஆம் இடமான கும்பத்திலும் சஞ்சரிக்கிறார். முயற்சிகள் வெற்றியாகும். தைரியம் வீரியம் மேலோங்கும். மார்ச் 15க்கு பிறகு வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம். உண்ணும் உணவில் கவனம் செலுத்தவும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கவும். கார் டிரைவ் செய்யும் போது கவனமாக இருக்கவும். 4-7 குரு 8இல் அமர்ந்து குழப்பங்களை கொடுக்கிறார். சுக சௌகரியங்களில் சிறிது இடைஞ்சல்கள் வரலாம். வீடு மனை வாகன வகையில் ரிப்பேர் மெயின்டெனன்ஸ் செலவுகள் வரலாம். தாயின் உடல்நிலையில் கவனம் தேவை. கணவன் மனைவி உறவு சுமூகமாகவும் அன்பு பாசத்துடனும் அந்யோன்யமாகவும் இருக்கும். ஆனால் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நன்மை. நண்பர்கள், தொழில் கூட்டாளிகள் சொல்வதை அப்படியே நம்பாமல் யோசித்து செயல்படவும். குரு பார்வை 12ஆம் இடமான சிம்மம், 2ஆம் இடமான துலாம், 4ஆம் இடமான தனுசில் விழுகிறது. குடும்ப ஒற்றுமை, பணவரவு, சுக சௌகரியங்கள் எல்லாம் குரு பார்வையால் நன்மையாக இருந்தாலும் குடும்பத்தில் விசேஷங்களாலும் கொண்டாட்டங்களாலும் உறவினர் வருகையாலும் விரயங்கள் அலைச்சல்கள் இருக்கும். 5-6 சனி 6ஆம் இடமான கும்பத்தில் இருந்து உங்களுக்கு கெடுதல் ஒன்றும் செய்யப்போவதில்லை. ஆனால் முக்கியமான கிரகங்கள் சனியோடு இணைவதால் நல்லதும் கெட்டதும் மாறி மாறி நடக்கும் மாதம். பிறந்த ஜாதகத்தில் தசாபுக்தி சாதகமாக இருந்தால் பிரச்சனை இல்லை. சனி பார்வை 8ஆம் இடமான மேஷம், 12ஆம் இடமான சிம்மம், 3ஆம் இடமான விருச்சிகத்தில் விழுவதால் வம்பு வழக்குகளில் இருந்து விலகி இருக்கவும். வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கவனமாக இருக்கவும். இளைய சகோதரர்கள் ஒத்துழைப்பது கடினம். ராசியில் இருக்கும் கன்னி கேதுவாலும் 7இல் இருக்கும் மீன ராகுவாலும் ஏற்படும் குழப்பங்கள் சஞ்சலங்கள் தீர தெய்வ வழிபாடு, ஆன்மீக சிந்தனை இவற்றுடன் யோகா தியானம் போன்றவை கை கொடுக்கும். 11 சந்திரன் 2ஆம் இடமான துலாத்தில் இருக்க மாதம் பிறக்கிறது. நீண்ட நாளே ஆசைகள் நிறைவேறும். எதிர்பாராத லாபங்கள் கைக்கு கிடைக்கும். மூத்த சகோதரர்கள் ஒத்துழைப்பர். 12 சூரியன் மாத முதல் பகுதியில் 6ஆம் இடமான கும்பத்திலும் மாத பிற்பகுதியில் 7ஆம் இடமான மீனத்திலும் சஞ்சரிக்கிறார். எனவே மாத பிற்பகுதி அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் நன்மை தரும். விரயங்கள் அலைச்சல்கள் இருக்கும். பெருமாள் வழிபாடும் மகாலட்சுமி வழிபாடும் மேன்மை தரும். சந்திராஷ்டம தினங்கள் மார்ச் 13-14. அன்பான துலா ராசி, துலா லக்ன, சித்திரை 3-4ஆம் பாதம், சுவாதி, விசாகம் 1-2-3ஆம் பாத நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான மார்ச் 2024 மாத ராசி பலன்கள். உங்கள் ராசிநாதனும் 8 சுக்கிரன் மார்ச் 8 முதல் 5ஆம் இடமான கும்பத்தில் சஞ்சரிக்கிறார். எனவே மன மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது. குழந்தைகள் கல்வி கேள்விகளிலும் பல வகையிலும் மேம்படுவர். அவர்களை நினைத்து நீங்கள் பெருமிதம் அடைவீர்கள். குலதெய்வமான பெண் தெய்வத்தின் துணை அமையும். பெண்களின் தேவைகள் யாவும் பூர்த்தியாகும். பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் மேன்மை அடைவர். கலைத்துறையினருக்கு மிகவும் சாதகமான மாதம். திருமணங்கள் நடக்கும் வாய்ப்புகள் அதிகம். காதல் வாழ்க்கை சுமூகமாக அமைந்து திருமணத்தில் முடியும் வாய்ப்பு அதிகம். ராசிநாதன் பஞ்சம கோணத்தில் அமர்ந்திருப்பதால் இந்த மாதம் முழுவதும் நன்மையே. 2-7 செவ்வாய் 4ஆம் இடமான மகரத்தில் உச்சமாக இருந்து மார்ச் 14 அன்று 5ஆம் இடமான கும்பத்துக்கு செல்கிறார். பண வரவு அபரிமிதமாக இருக்கும். குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பர். உங்கள் பேச்சு திறமை மேம்படும். கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்கும். நண்பர்கள், தொழில் கூட்டாளிகள் ஒத்துழைப்பர். சுக சௌகரியங்கள் மேம்படும். வீடு மனை வாகன யோகங்கள் அமையும். தாயின் உடல்நிலையில் குறிப்பிட்ட முன்னேற்றம் இருக்கும். 3-6 குரு 7ஆம் இடமான மேஷத்தில் சஞ்சரிக்கிறார். உங்கள் முயற்சிகள் வெற்றியாகும். தைரியம் வீரியம் மேலோங்கும். இளைய சகோதரர்கள் ஒத்துழைப்பர். இதுவரை உடலில் இருந்த நோய் தீரும். பழைய கடன்கள் அடைப்படும். எதிரிகள் பலமிழப்பர். கணவன் மனைவி உறவு வலுப்படும். நண்பர்கள், தொழில் கூட்டாளிகள் ஒத்துழைப்பர். குரு பார்வை 11ஆம் இடமான சிம்மம், உங்கள் ராசியான துலாம், 3ஆம் இடமான தனுசில் விழுகிறது. நீண்ட நாளே ஆசைகள் நிறைவேறும். எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கும்.
மூத்த சகோதரர்களின் உதவியும் ஒத்துழைப்பும் கிடைக்கும். 4-5 கூடிய சனி 5ஆம் இடமான கும்பத்தில் இருந்து குலதெய்வத்தின் நல்லாசி கிடைக்க செய்கிறார். சனி பார்வை 7ஆம் இடமான மேஷம், 11ஆம் இடமான சிம்மம், 2ஆம் இடமான விருச்சிகத்தில் விடுகிறது. குடும்பத்திலோ கணவன் மனைவி விஷயத்திலோ 3வது மனிதர் தலையீட்டை தவிர்ப்பது நலம். 6இல் இருக்கும் மீனராகு வெளிநாடு வாழ் உறவினர்கள், நண்பர்கள், வேற்றுமொழி வேற்றுமத்தினரின் உதவியும் ஆதரவும் கிடைக்கச் செய்வார். 12இல் இருக்கும் கேத்து ஆன்மீக நாட்டத்தை கொடுப்பார். கிரகங்களால் ஏற்படும் குழப்பங்கள், சஞ்சலங்கள் தீர தெய்வ வழிபாடு, ஆன்மீக சிந்தனை இவற்றுடன் யோகா, தியானம் போன்றவை கை கொடுக்கும். 9-12 கூடிய புதன் 6ஆம் இடமான மீனத்தில் ராகுவுடன் சஞ்சரிக்கிறார். புத்தி கூர்மை அதிகரிக்கும். குரு வீட்டில் இருக்கும் புதன் மாணவர்களுக்கு கல்வியில் ஈடுபாட்டையும் நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கவும் செய்வார். வெளிநாடு சென்று படிக்கும் வாய்ப்பு அதிகம். தந்தை வழி உதவியும் ஆதரவும் கிடைக்கும். 11 கூடிய சூரியன் மாத முற்பகுதியில் 5ஆம் இடமான கும்பத்திலும் மாத பிற்பகுதியில் 6ஆம் இடமான மீனத்திலும் சஞ்சரிக்கிறார். அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் மாத முற்பகுதி சாதகமாக அமைகிறது. நீண்ட நாளை ஆசைகள் நிறைவேறும். எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கும். 10 கூடிய சந்திரன் உங்கள் ராசியில் இருக்க மாதம் பிறக்கிறது. தொழில், வியாபார, உத்தியோக வகையில் மேன்மையே. உத்தியோகம் செய்யும் இடத்தில் உங்கள் கடின உழைப்புக்கும் செயல்திறனுக்குமான அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கும். முக்கியமான கிரகங்கள் பஞ்சம கோணத்தில் இணைவதால் இந்த மாதம் மிகவும் சாதகமாக துளாராசிக்காரர்களுக்கு அமைகிறது. குலதெய்வ வழிபாடும் நரசிம்மர் வழிபாடும் மேன்மை தரும். சந்திராஷ்டம தினங்கள் மார்ச் 15, 16. அன்பர்ந்த விருச்சிக ராசி, விருச்சிக லக்ன, விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டை நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான மார்ச் 2024 மாத ராசி பலன்கள். உங்கள் ராசிநாதனும் 6 கூடையனுமான செவ்வாய் மார்ச் 14 வரை 3ஆம் இடமான மகரத்தில் உச்சமாகவும் பிறகு 4ஆம் இடமான கும்பத்திலும் சஞ்சரிக்கிறார். ராசிநாதனின் நிலைமை சாதகமாக உள்ளது. ராசிநாதன் சதுர்த்த கேந்திராதிபதி சனி, சப்தம கேந்திராதிபதி சுக்கிரன் இவர்களின் இணைவு ஒரு சாதகமான அமைப்பு. உங்கள் முயற்சிகள் வெற்றியாகும். தைரியம், வீரியம் மேலோங்கும். இளைய சகோதரர்கள் ஒத்துழைப்பர். சுக சௌகரியங்களுக்கு குறைவிருக்காது. வீடு, மனை, வாகன யோகங்கள் நன்றாக உள்ளது. தாயின் உடல்நிலையில் குறிப்பிட்ட முன்னேற்றம் இருக்கும். ஆனால் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கவும். கடன் வாங்குவதும் கொடுப்பதும் நல்லதல்ல. 2-5 கூடிய குரு 6ஆம் இடமான மேஷத்திலிருந்து தடை தாமதங்களை கொடுக்கிறார். எந்த ஒரு செயலை எடுத்தாலும் தடை தாமதம் இழுபறியாக இருந்தது. ஆனால் மற்ற கிரகங்களின் சாதக நிலையால் மாறி இந்த மாதம் காரியங்கள் வெற்றியாகும். பணவரவு நன்றாக இருந்தாலும் செலவுகள் சமமாக இருக்கும். குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவ 3வது மனிதர் தலையீட்டை தவிர்க்கவும். குழந்தைகள் கல்வி கேள்விகளிலும் பல வகையிலும் மேம்படுவர். அவர்களை நினைத்து பெருமிதம் அடைவீர்கள். ஆனால் அவர்கள் வகையில் விரயங்கள், அலைச்சல்கள் ஏற்படும். குரு பார்வை 10ஆம் இடமான சிம்மம், 12ஆம் இடமான துலாம், 2ஆம் இடமான தனுசில் விடுகிறது. தொழில், வியாபார, உத்தியோக வகையில் மேன்மையே. நீங்கள் நினைத்தபடி பதவி உயர்வு, சம்பள உயர்வு, பதவி மாற்றம், இடமாற்றம் அமையும். 3-4 கூடிய சனி 4ஆம் இடமாகிய கும்பத்தில் அர்த்தாஷ்டமக சனியாக இருக்கிறார். ஆனால் இந்த மாதம் அவருடன் இணையும் முக்கியமான கிரகங்கள் கொஞ்சம் சனியின் தாக்கத்தை குறைக்கவே செய்யும். வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது வேகத்தை குறைத்து நிதானத்தை கையாள்வது நன்மை. சனி பார்வை 6ஆம் இடமான மேஷம், 10ஆம் இடமான சிம்மம் உங்கள் ராசியான விருச்சிகத்தில் விடுகிறது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கவும். வேலை, தொழில், வியாபாரம் செய்யும் இடத்தில் கீழே வேலை செய்பவர்களிடம் கவனமாக இருக்கவும். உங்கள் நடவடிக்கையாலும் நடத்தையாலும் மற்றவர்கள் பாதிக்கப்படாதவாறு பார்த்து கொள்ளவும். 7-12 கூடிய சுக்கிரன் மார்ச் 8 முதல் 4ஆம் இடமான கும்பத்தில் சஞ்சரிக்கிறார். கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்கும். நண்பர்கள், தொழில் கூட்டாளிகள் ஒத்துழைப்பர். ஆடை, ஆபரணங்கள், ஆடம்பர பொருட்கள் வாங்கும் வகையில் விரயங்கள் ஏற்படலாம். பெண்களின் தேவைகள் யாவும் பூர்த்தியாகும். பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் முன்னேறுவர். கலைத்துறையினருக்கு இது சாதகமான மாதம். திருமணங்கள் நடக்கும் வாய்ப்பு அதிகம். காதல் வாழ்க்கை சுமூகமாக இருக்கும். 8-11 கூடிய புதன் 5ஆம் இடமான மீனத்தில் ராகுவுடன் சஞ்சரிக்கிறார். மாணவர்கள் கல்வி வகையில் முதன்மை பெறுவர். நினைத்த மதிப்பெண்கள் கிடைத்து உயர்கல்வியோ ஆராய்ச்சி கல்வியோ நினைத்தபடி படிக்கும் சூழ்நிலை அமையும். ஆனால் அதற்காக நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டி வரும். நீண்ட நாளை ஆசைகள் நிறைவேறும். எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கும்.
மூத்த சகோதரர்களின் உதவியும் ஆதரவும் கிடைக்கும். 10 சூரியன் மாத முதற்பகுதியில் 4ஆம் இடமான கும்பத்திலும் மாத பிற்பகுதியில் 5ஆம் இடமான மீனத்திலும் சஞ்சரிக்கிறார். எனவே மாதம் முழுவதும் அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் நன்மை. தொழில் வியாபார உத்தியோக வகையிலும் மேன்மை. 9 சந்திரன் 12ஆம் இடமான துலாத்தில் இருக்க மாதம் பிறக்கிறது. தந்தைக்காக விரயங்கள் அலைச்சல்கள் செய்யக்கூடிய நேரமாக இருக்கிறது. 5இல் இருக்கும் மீனராகுவாலும் 11இல் இருக்கும் கன்னிகேதுவாலும் ஏற்படும் குழப்பங்கள் சஞ்சலங்கள் தீர தெய்வ வழிபாடு, ஆன்மீக சிந்தனை இவற்றுடன் யோகா தியானம் போன்றவை கை கொடுக்கும். முருகன் வழிபாடும் ஆஞ்சநேயர் வழிபாடும் மேன்மை தரும். சந்திராஷ்டம தினங்கள் மார்ச் 17, 18. அன்பர்ந்த தனுசு ராசி, தனுசு லக்ன, மூலம், பூராடம், உத்தராடம் 1ஆம் பாத நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான மார்ச் 2024 மாத ராசி பலன்கள். உங்கள் ராசிநாதனும் 4 குரு 5ஆம் இடமான மேஷத்திலிருந்து நன்மைகளை வாரி வழங்கி கொண்டிருக்கிறார். மனமகிழ்ச்சி பெருகும். சுக சௌகரியங்கள் மேம்படும். வீடு மனை வாகன யோகங்களும் அமையும். தாயின் உடல்நிலையில் குறிப்பிட்ட முன்னேற்றம் இருக்கும். உங்கள் மரியாதையும் சுய கௌரவமும் மேம்படும். குரு பார்வை 9ஆம் இடமான சிம்மம், 11ஆம் இடமான துலாம், உங்கள் ராசியான தனுசில் விழுகிறது. தந்தை வழி உதவியும் ஆதரவும் கிடைக்கும். நீண்ட நாளை ஆசைகள் நிறைவேறும். எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கும். மூத்த சகோதரர்கள் ஒத்துழைப்பர். 2-3 சனி 3ஆம் இடமான கும்பத்தில் சஞ்சரிக்கிறார். பணவரவு நன்றாக இருக்கும். குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவும். குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பர். குடும்பத்தினரை பிரிந்து வேலை விஷயமாகவோ கல்வி விஷயமாகவோ தனியாக இருக்க நேரிடும். முயற்சிகள் கடின உழைப்புக்கு பின் வெற்றியாகும். தைரியம் வீரியம் மேலோங்கும். இளைய சகோதரர்கள் ஒத்துழைப்பர். சனி பார்வை 5ஆம் இடமான மேஷம், 9ஆம் இடமான சிம்மம், 12ஆம் இடமான விருச்சிகத்தில் விழுகிறது. குழந்தைகளின் நடத்தையிலும் நடவடிக்கையிலும் நட்பு வட்டத்திலும் கவனம் தேவை. தந்தையின் உடல்நிலையிலும் கவனம் தேவை. அனாவசிய விரயங்கள் அலைச்சல்கள் இருக்கும், தவிர்க்கவும் முடியாது. 5-12 செவ்வாய் 2ஆம் இடமான மகரத்தில் மார்ச் 14 வரை உச்சமாக இருந்து பிறகு 3ஆம் இடமான கும்பத்திற்கு செல்கிறார். குழந்தைகள் கல்வி கேள்விகளில் மேம்படுவர். அவர்களை நினைத்து நீங்கள் பெருமிதம் அடைவீர்கள். பண வரவு நன்றாக இருக்கும். விரயங்கள் அலைச்சல்கள் இருக்கும், தவிர்க்கவும் முடியாது. 6-11 சுக்கிரன் மார்ச் 8 வரை 2ஆம் இடமான மகரத்திலும் அதன் பிறகு 3ஆம் இடமான கும்பத்திலும் சஞ்சரிக்கிறார். உங்கள் முயற்சிகள் கடின உழைப்புக்கு பின் வெற்றியாகும். பெண்களின் தேவைகள் யாவும் பூர்த்தியாகும். பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் மேன்மை அடைவர். கலைத்துறையினருக்கு இது மிகவும் சாதகமான மாதம். திருமணங்கள் நினைத்தபடி நடக்கக்கூடிய மாதம். காதல் வாழ்க்கை சுமூகமாக இருக்கும். நீண்ட நாளை ஆசைகள் நிறைவேறும். எதிர்பாராத லாபங்கள் கைக்கு கிடைக்கும். மூத்த சகோதரர்களின் உதவியும் ஆதரவும் கிடைக்கும். 7-10 புதன் 4ஆம் இடமான மீனத்தில் ராகுவுடன் இணைகிறார். கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்க ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நன்மை. நண்பர்கள் தொழில் கூட்டாளிகளிடம் கவனமாக இருக்கவும். தொழில் வியாபார உத்தியோக வகையில் எவ்வளவு மேன்மை இருந்தாலும் உங்கள் மனதில் ஒரு திருப்தி இல்லாத சூழ்நிலை அமையும். மாணவர்கள் கல்வி கேள்விகளில் மேம்படுவர். உயர்கல்வியோ ஆராய்ச்சி கல்வியோ வெளிநாட்டில் சென்று படிக்க விரும்புபவர்களுக்கு அதற்கான வாய்ப்பு சாதகமாக இருக்கும். 8 சந்திரன் 11ஆம் இடமான துலாத்தில் இருக்க மாதம் பிறக்கிறது. 9 சூரியன் மாத முதற்பகுதியில் 3ஆம் இடமான கும்பத்திலும் மாத பிற்பகுதியில் 4ஆம் இடமான மீனத்தில் ராகு புதனுடன் இணைகிறார். தந்தை வழி உதவியும் ஆதரவும் கிடைக்கும். ஆனால் 9ஆம் இடத்துக்கு குரு சனி இருவரது பார்வையும் விழுவதால் தந்தையின் உடல்நிலையில் கவனம் தேவை. மருத்துவ உதவி நாட குணமாகும். அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் சாதகமான மாதம். 5இல் இருக்கும் மீனராகுவாலும் 10இல் இருக்கும் கன்னிகேதுவாலும் ஏற்படும் குழப்பங்கள் சஞ்சலங்கள் தீர தெய்வ வழிபாடு, ஆன்மீக சிந்தனை இவற்றுடன் யோகா தியானம் போன்றவை கை கொடுக்கும். திருச்செந்தூர் முருகன் வழிபாடும் விநாயகர் வழிபாடும் மேன்மை தரும். சந்திராஷ்டம தினங்கள் மார்ச் 19, 20, 21. அன்பார்ந்த மகர ராசி, மகர லக்ன, உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதம், திருவோணம், அவிட்டம் 1, 2ஆம் பாத நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான மார்ச் 2024க்கான ராசி பலன்கள். உங்கள் ராசிநாதனும் 2 சனி 2ஆம் இடமான கும்பத்தில் ஆட்சியாக இருக்கிறார். 7.5 சனியில் கழிவு சனி. பட்டப்பாடுகள் போதும், கிடைத்த படிப்பினைகள் போதும் என்று நினைக்கிறீர்கள். ஆனால் இந்த மாதம் மற்ற கிரக சஞ்சாரங்கள் சாதகமாக இருப்பதால் மார்ச் ஆகி போய்விடும். பணவரவு தேவைக்கேற்ப இருக்கும்.
குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவ வாய் திறக்காமல் அமைதி காக்கவும். உங்கள் நடவடிக்கையாலும் வாய் பேச்சாலும் மற்றவர்கள் பாதிக்கப்படாதவாறு பார்த்து கொள்ளவும். சனி பார்வை 4ஆம் இடமான மேஷம், 8ஆம் இடமான சிம்மம், 11ஆம் இடமான விருச்சிகத்தில் விடுகிறது. சுக சௌகரியங்களில் சிறிது இடைஞ்சல்கள் வரலாம். வீடுமனை வாகன வகையில் ரிப்பேர் மெயின்டெனன்ஸ் செலவுகள் இருக்கலாம். தாயின் உடல்நிலையில் கவனம் தேவை. வம்பு வழக்குகளில் இருந்து விலகி இருக்கவும். நீண்ட நாளை ஆசைகள் நிறைவேறுவதில் தடை தாமதங்கள் இருக்கலாம். லாபங்கள் கைக்கு கிடைக்க கஷ்டப்பட வேண்டியிருக்கும். மூத்த சகோதரர்கள் ஒத்துழைப்பது கடினம். 3-12 கூடிய குரு 4ஆம் இடமான மேஷத்தில் சஞ்சரிக்கிறார். உங்கள் முயற்சிகள் யாவும் வெற்றியடையும். தைரியம் வீரியம் மேலோங்கும். இளைய சகோதரர்கள் ஒத்துழைப்பர். குடும்பத்தில் உறவினர் வருகையாலும் கொண்டாட்டங்களாலும் விசேஷங்களாலும் விரயங்கள் அலைச்சல்கள் இருக்கும். குரு பார்வை 8ஆம் இடமான சிம்மம், 10ஆம் இடமான துலாம், 12ஆம் இடமான தனுசில் விழுகிறது. திடீர் பணவரவு இருக்கும். இதுவரை நிலுவையில் இருந்த வழக்குகள் முடிவுக்கு வரும். தொழில் வியாபார உத்தியோக வகையில் மேன்மையே. உத்தியோகம் செய்யும் இடத்தில் உங்கள் செயல்திறனுக்கும் கடின உழைப்புக்குமான அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கும். சயன சுகம் மேம்படும். 4-11 கூடிய செவ்வாய் மார்ச் 14 வரை உங்கள் ராசியில் உச்சமாகவும் அதன் பிறகு 2ஆம் இடமான கும்பத்திலும் சஞ்சரிக்கிறார். எனவே சுக சௌகரியங்களுக்கு குறைவிருக்காது. வீடுமனை வாகனங்கள் மேம்படும். தாயின் உதவியும் ஒத்துழைப்பும் கிடைக்கும். பணவரவு நன்றாக இருக்கும். உங்கள் தைரியம் வீரியம் மேலோங்கும். 5-10 கூடிய சுக்கிரன் மார்ச் 8 முதல் 2ஆம் இடமான கும்பத்தில் சஞ்சரிக்கிறார். மனமகிழ்ச்சி பெருகும். குழந்தைகள் கல்வி கேள்விகளிலும் பல வகையிலும் மேம்படுவர். அவர்களை நினைத்து நீங்கள் பெருமிதம் அடைவீர்கள். தொழில் வியாபார உத்தியோக வகையில் இருந்த சுணக்கங்கள் நீங்கி மேன்மை அடைவீர்கள். பெண்களின் தேவைகள் யாவும் பூர்த்தியாகும். பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் மேன்மை அடைவர். கலைத்துறையினருக்கு மிகவும் சாதகமான மாதம். திருமணங்கள் ஏற்பாடுகள் செய்து நடத்தலாம். காதல் வாழ்க்கை சுமூகமாக அமையும். 6-9 கூடிய புதன் 3ஆம் இடமான மீனத்தில் நீச்சமாகி ராகுவுடன் சஞ்சரிக்கிறார். மாணவர்கள் கல்வி கேள்விகளில் மேம்படுவர். உயர்கல்வியோ ஆராய்ச்சி கல்வியோ நினைத்த இடத்தில் படிக்கும் யோகம் அமையும். வெளிநாட்டு படிப்புக்காக முயற்சி செய்பவர்களுக்கு விசா கிடைத்து வெளிநாட்டில் படிக்கும் யோகம் அமையும். தந்தையின் உடல்நிலையில் கவனம் தேவை. 7 கூடிய சந்திரன் 10ஆம் இடமான துலாத்தில் இருக்க மாதம் பிறக்கிறது. 8 கூடிய சூரியன் மாத முதற் பகுதியில் 2ஆம் இடமான கும்பத்திலும் மாத பிற்பகுதியில் 3ஆம் இடமான மீனத்திலும் சஞ்சரிக்கிறார். அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் சாதகமான மாதம். முக்கியமான கிரகங்களின் இணைவு தனஸ்தானத்தில் இருப்பதால் இந்த மாதம் மகரத்துக்கு மிகவும் சாதகமாக அமைகிறது. 4இல் இருக்கும் மீனராகுவாலும் 9இல் இருக்கும் கன்னிகேதுவாலும் ஏற்படும் தடைகள் தாமதங்கள் குழப்பங்கள் சஞ்சலங்கள் விலக தெய்வ வழிபாடு ஆன்மீக சிந்தனை இவற்றுடன் யோகா தியானம் போன்றவை கை கொடுக்கும். பிரதோஷ வழிபாடும் ஆஞ்சநேயர் வழிபாடும் மேன்மை தரும். சந்திராஷ்டம தினங்கள் மார்ச் 22, 23, 24. அன்பர்ந்த கும்ப ராசி, கும்ப லக்ன, அவிட்டம் 3, 4ஆம் பாதம், சதயம், பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாத நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான மார்ச் 2024 மாத ராசி பலன்கள். உங்கள் ராசிநாதன் சனி ஜென்ம ராசியிலிருந்து படிப்பினையும் அனுபவங்களையும் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆனால் 1.5 வருடமாக நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு இந்த மார்ச் மாதம் கொஞ்சம் விடுமுறை கிடைக்கும். ராசிநாதனுடன் இணையும் சுக்கிரனால் சிறிது சந்தோஷங்கள் நன்மைகள் மார்ச் 8க்கு பிறகு நடக்கலாம். சனி பார்வை 3ஆம் இடமான மேஷம், 7ஆம் இடமான சிம்மம், 10ஆம் இடமான விருச்சிகத்தில் விடுகிறது. முயற்சிகள் வெற்றியடைய கடினமாக உழைக்க வேண்டும். முயற்சிகள் தவறலாம், முயற்சிக்க தவறாதே என்பது போல் விடாமுயற்சி ஒன்றே உங்களுக்கு மேன்மை தரும். தைரியம் வீரியம் மேலோங்கும். இளைய சகோதரர்கள் ஒத்துழைப்பர். கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்க நியாயமான விஷயங்களுக்கு விட்டு கொடுத்து செல்லவும். 3வது மனிதர் தலையீட்டை கணவன் மனைவி உறவில் தவிர்ப்பது நன்மை. நண்பர்கள் தொழில் கூட்டாளிகளிடம் டைரக்ட் டீலிங் செய்யவும். தொழில் வியாபார உத்தியோக வகையில் ஏதாவது குழப்பங்கள் சஞ்சலங்கள் இருக்கலாம். நேர்மையும் உண்மையும் கடின உழைப்பும் உங்களுக்கு துணை நிற்கும். 2-11 கூடிய குரு 3ஆம் இடமான மேஷத்தில் திருதிய பிரகஸ்பதியாக இருக்கிறார். இருந்தாலும் பண வரவுக்கு குறைவு இருக்காது. குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவ யோசித்து எதையும் செய்யவும்.
எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று எதுவும் செய்யாதீர்கள். ஏனெனில் 2இல் இருக்கும் மீன ராகு இதை உங்களை செய்ய தூண்டுவார். உங்களை பெரட்டி பெரட்டி பேச வைப்பார். நீண்ட நாளைய ஆசைகள் நிறைவேறும். எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கும். மூத்த சகோதரர்கள் ஒத்துழைப்பர். குரு பார்வை 7ஆம் இடமான சிம்மம், 9ஆம் இடமான துலாம், 11ஆம் இடமான தனுசில் விழுகிறது. தந்தை வழி உதவியும் ஆதரவும் கிடைக்கும். உயர்கல்வி படிக்கும் யோகம் உண்டு. கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்கும். நண்பர்கள் தொழில் கூட்டாளிகள் ஒத்துழைப்பர். 3-10 செவ்வாய் மார்ச் 14 வரை 12ஆம் இடமான மகரத்தில் உச்சமாகவும் பிறகு உங்கள் ராசியான கும்பத்திலும் சஞ்சரிக்கிறார். சுக்கிரன் நினைவு வேறு கிடைக்கிறது. எனவே தொழில் வியாபார உத்தியோக வகையில் இருந்த சுணக்கங்கள் நீங்கி நன்மைகள் கிடைக்கும். இதுவரை எதுவுமே நடக்காதோ என்று உத்தியோக வகையில் நினைத்தவர்களுக்கு ஏதோ ஒரு வழி மார்ச் 2-3 வாரத்தில் அமையும் வாய்ப்பு உண்டு. உங்கள் விடாமுயற்சிக்கான பலன் கிடைக்கும். 4-9 சுக்கிரன் மார்ச் 8 முதல் உங்கள் ராசியில் சனியுடன் இணைகிறார். எனவே சுக சௌகரியங்களுக்கு குறைவிருக்காது. வீடுமனை வாகன யோகங்கள் அமையும். தாயின் உடல்நிலையில் குறிப்பிட்ட முன்னேற்றம் இருக்கும். தந்தை வழி உதவியும் ஆதரவும் கிடைக்கும். பெண்களின் தேவைகள் பாதியாவது பூர்த்தியாகும். பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் முன்னேற மிகவும் கடினமாக உழைக்க வேண்டி இருக்கும். கலைத்துறையினருக்கு ஏற்ற இறக்கமுள்ள மாதம். திருமணங்கள் ஏற்பாடு செய்து நடத்தலாம். காதல் வாழ்க்கை கரடு முரடாக இருக்கும். 5-8 புதன் 2ஆம் இடமான மீனத்தில் நீச்சமாகி ராகுவுடன் சஞ்சரிக்கிறார். குழந்தைகளை நினைத்து வேண்டாத கவலைகள் படுவீர்கள். வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கவனமாக இருக்கவும். மாணவர்கள் கல்வி விஷயத்தில் ஆசிரியர்கள், பெற்றோர்கள், பெரியவர்களின் அறிவுரை கேட்டு நடப்பது நன்மை தரும். 7 சூரியன் மாத முற்பகுதியில் உங்கள் ராசியான கும்பத்திலும் மாத பிற்பகுதியில் 2ஆம் இடமான மீனத்திலும் சஞ்சரிக்கிறார். அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் மாதம் முழுவதும் சாதகமாக அமையும். 6 சந்திரன் 9ஆம் இடமான துலாத்தில் இருக்க மாதம் பிறக்கிறது. மனது ஒரு நிலைப்பட தியானம் செய்யவும். 2இல் இருக்கும் மீன ராகுவாலும் 8இல் இருக்கும் கன்னிகேதுவாலும் ஏற்படும் குழப்பங்கள், சஞ்சலங்கள் தீர தெய்வ வழிபாடு, ஆன்மீக சிந்தனை இவற்றுடன் யோகா தியானம் போன்றவை கை கொடுக்கும். ஜென்மச்சனி, 2இல் ராகு, 3இல் குரு என சாதகமில்லாத நிலை இருந்தாலும் மற்ற கிரகங்களின் சஞ்சாரத்தால் இந்த மாதம் ஓரளவு நன்றாகவே இருக்கும். பிரதோஷ வழிபாடும் பைரவர் வழிபாடும் மேன்மை தரும். சந்திராஷ்டம தினங்கள் மார்ச் 26, 27, 28. அன்பார்ந்த மீன ராசி, மீன லக்ன, பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான மார்ச் 2024 மாத ராசி பலன்கள். உங்கள் ராசிநாதனும் 10 குரு 2ஆம் இடமான மேஷத்தில் இருப்பதால் பொருளாதாரம், குடும்பம் மேம்படும். பண வரவு அபரிமிதமாக இருக்கும். குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவும். குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பர். தொழில் வியாபார உத்தியோக வகையிலும் மேன்மையே இருக்கும். வேலையில் திருப்திகரமாக ஓட்ட நன்மை. வேலை மாறுவது நன்மை தராது. குரு பார்வை 6ஆம் இடமான மேஷம், 8ஆம் இடமான துலாம், 10ஆம் இடமான தனுசில் விடுகிறது. பழைய கடன்கள் அடைப்படும். உடலில் இதுவரை இருந்த நோய் தீரும். எதிரிகள் பலமிழப்பர். இதுவரை நிலுவையில் இருந்த வழக்குகள் முடிவுக்கு வரும். தொழில் வியாபார உத்தியோக வகையிலும் மேன்மையே. உத்தியோகம் செய்யும் இடத்தில் உங்கள் கடின உழைப்புக்கும் செயல்திறனுக்குமான அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கும். 11-12 சனி 12ஆம் இடமான கும்பத்தில் அமர்ந்து விரயங்கள், அலைச்சல்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். எந்த வேலை எடுத்தாலும் இழுபறி, தாமதம். சனி பார்வை 2ஆம் இடமான மேஷம், 6ஆம் இடமான சிம்மம், 9ஆம் இடமான விருச்சிகத்தில் விழுகிறது. குடும்பத்தில் ஒற்றுமை, சந்தோஷம் இருக்க 3வது மனிதர் தலையீட்டை தவிர்க்கவும். உங்கள் செயல் நடவடிக்கையால் மற்றவர்கள் பாதிக்கப்படாதவாறு பார்த்து கொள்ளவும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கவும். தந்தையின் உடல்நிலையில் கவனம் தேவை. 2-9 செவ்வாய் மார்ச் 14 வரை 11ஆம் இடமான மகரத்திலும் பிறகு 12ஆம் இடமான கும்பத்திலும் சஞ்சரிக்கிறார். எனவே மாத முதற்பகுதி பொருளாதாரம், குடும்பம், வாக்குறுதி போன்ற வகையில் மேன்மையாக அமையும். மாத பிற்பகுதியில் தந்தையின் உடல்நிலையில் கூடுதல் கவனம் தேவை. 3-8 சுக்கிரன் மார்ச் 8க்கு பிறகு 12ஆம் இடமான கும்பத்தில் சஞ்சரிக்கிறார். உங்கள் முயற்சிகள் வெற்றியாக, அலைச்சல்கள், விரயங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். பெண்களின் தேவைகள் நினைத்தபடி பூர்த்தியாக வாய்ப்பில்லை. பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் மேன்மையடைய மிகவும் சிரமப்பட வேண்டியிருக்கும். கலைத்துறையினருக்கு ஏற்ற இறக்கம் மிகுந்த மாதம். திருமணங்களை தள்ளி போடலாம். காதல் வாழ்க்கை சுமூகமாக இருக்க வாய்ப்பில்லை. 4-7 புதன் உங்கள் ராசியான மீனத்தில் நீச்சமாகி ராகுவுடன் சஞ்சரிக்கிறார். சுக சௌகரியங்களில் சிறிது இடைஞ்சல்கள் இருக்கலாம். வீடுமனை வாகன விஷயங்களில் ரிப்பேர் மெயின்டெனன்ஸ் செலவுகள் வரலாம்.
தாயின் உடல்நிலையில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம். கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்கும். நண்பர்கள், தொழில் கூட்டாளிகள் ஒத்துழைப்பர். மாணவர்கள் கல்வி கேள்விகளில் மேம்படுவர். உயர்கல்வியோ ஆராய்ச்சி கல்வியோ நினைத்தபடி நினைத்த இடத்தில் படிக்கும் சூழ்நிலை அமையும். 5 சந்திரன் 8ஆம் இடமான துலாத்தில் இருக்க மாதம் பிறக்கிறது. குழந்தைகள் உடல்நிலையில் கவனம் தேவை. மற்றபடி குழந்தைகள் கல்வி கேள்விகளிலும் பல வகையிலும் மேன்மையடைவர். அவர்களை நினைத்து பெருமிதம் அடைவீர்கள். 6 சூரியன் மாத முதல் பகுதியில் 12ஆம் இடமான கும்பத்திலும் மாத பிற்பகுதியில் உங்கள் ராசியான மீனத்திலும் சஞ்சரிக்கிறார். எனவே மாத பிற்பகுதி அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் நன்மை தரும். ராசியில் இருக்கும் ராகு மனநிலையிலும் உடல்நிலையிலும் பாதிப்பை கொடுக்கலாம். 7இல் இருக்கும் கன்னிக்கேத்துவாலும் ராசியில் இருக்கும் ராகுவாலும் ஏற்படும் குழப்பங்கள் சஞ்சலங்கள் தீர தெய்வ வழிபாடு, ஆன்மீக சிந்தனை இவற்றுடன் யோகா தியானம் போன்றவை கை கொடுக்கும். முருகன் வழிபாடும் ஆஞ்சநேயர் வழிபாடும் மேன்மை தரும். சந்திராஷ்டம தினங்கள் மார்ச் 1, 2, 28, 29. சந்திராஷ்டம தினங்களில் உஷாராக இருக்கவும், பயணங்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும், வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கவனமாக இருக்கவும், வம்பு வழக்குகளை தவிர்க்கவும். இது ஒரு பொது பலன். வாக்கிய பஞ்சாங்கப்படி சொல்லப்பட்டுள்ளது. உங்கள் பிறந்த ஜாதகம், தசை, நடப்பு புக்திப்படி பலன்கள் வேறுபடலாம். நீங்கள் இதே லக்னமானால் இந்த ராசிக்கான பலனையே எடுத்துக்கொள்ளலாம். வேறு லக்னமானால் உங்கள் லக்னம் விழும் ராசியின் பலனை எடுத்து ஒப்பிட்டு கொள்ளவும். நான் கொடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.